இன்றைக்கி நம்ம பாய் வீட்டு மணமணக்கும் தரம் சுவை எல்லாம் நிறைஞ்ச ஒரு பாரம்பரியமிக்க பாய் வீட்டு மட்டன் மசாலா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற பொருள் தான். பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு, தனியா, இது எல்லாமே நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுறது தான். அந்த அளவு தான் முக்கியம். என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம நல்லா மணக்கிற ஒரு குழம்பு வச்சா வீடே மணக்கும். அது எப்படி மணக்குது? பாய் வீட்டு மணமணக்கும் தரம் சுவை எல்லாம் நிறைஞ்ச ஒரு பாரம்பரியமிக்க பாய் வீட்டு மட்டன் மசாலா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு என்ன முக்கியங்கிறத எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற பொருள் தான். பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு, தனியா, இது எல்லாமே நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுறது தான். அந்த அளவு தான் முக்கியம். அந்த அளவும் பொறுமையாக வறுக்கிற விதமும் என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ மட்டன் மசாலா செய்கிறதுக்கு தனியா பேசிக்கு அடிப்படை. அதனால் 1/4 கிலோ தனியாவுக்கு என்னென்ன அளவுங்கிறத நம்ம எடுத்துக்குவோம். நீங்கள் 1/2 கிலோவாக இருந்தால் அதுக்கு 1/2 கிலோவுக்கு இதை டபுள் ஆக்கிக்குங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியது. இந்த 1/2 கிலோ மசாலாவே 3 மாதம் 6 மாதத்துக்கு வரும். இது கெட்டு போகாது. எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாது. ஏன்னா ஒவ்வொன்றையும் நம்ம வறுத்து போட போகிறோம். இப்போ 1/4 கிலோ தனியா, பழைய தனியாவாக பார்த்து வாங்கிக்கோங்க. 50 ஜீரகம், 50 சோம்பு, 25 கிராம் அல்லது 4 மஞ்சள், 25 கிராம் மிளகு, 25 கிராம் காஞ்ச மிளகா, 50 கிராம் கசகசா. கசகசா விலை ஜாஸ்தி இருந்தால் கசகசா போடுங்க. விலை ஜாஸ்தி இருக்கனால போடுறதும் போடாதும் உங்கள் விருப்பம். கசகசாவை தவிர்த்துட்டு நீங்கள் செய்யணுமா இருந்தால் எப்பப்போ தேவையோ அப்போ முந்திரியும் பாதாமும் கொஞ்சம் தண்ணியில் ஊற போட்டு அரைச்சி இதை கொடுத்தா இதே டேஸ்ட்டு அதில் கிடைக்கும். ஒரு 10 பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய், ஒரு 15 லவங்கம், கிராம்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கிராம்பு 15, கல்பாசி ஒரு சின்ன அளவு, இந்த அவ்வளோ தான் அளவு, சின்ன அளவு, 2 ஸ்டார் பூ, அன்னாசி பூன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சின்ன பூ 2, ஜாதிபத்திரி பூ ஒரு சின்ன கைப்பிடி, சின்ன அளவு, இந்த விரல்கிட்ட பிடிக்கிறேன்ல 3 விரல்கிட்ட, அது மாதிரி ஒரு 5-6 பூ இருக்கும். பட்டை, சுருள் பட்டை எடுக்காதீங்க, நல்ல அந்த கனத்த பட்டை எடுத்துக்கங்க. இந்த கனத்த பட்டை சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும். பெரிய ஏலக்காய், 2 பெரிய ஏலக்காய், மராத்தி மொக்கு, இது கிடைச்சா போடுங்க, கிடைக்காதவங்க விட்டுருங்க. இந்த 2 பொருளையும் விட்டுருங்க. பெரிய ஏலக்காவும் மராத்தி மொக்கும் கிடைச்சா போடுங்க, கிடைக்காத விட்டுருங்க. ஒரு 5-6 ஏலக்காய். ஏன்னா ஏலக்காவும் கிராம்பும் அதிகம் போடக்கூடாது, கம்மியாக தான் போடணும். லைட்டாக மைல்டாக வரணும் அந்த வாசனை. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். பொறுமையாக வறுக்கணும். பொறுமை தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். பொறுமையாக ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வறுத்து எந்த பொருளும் கருகிடக்கூடாது. கருகுனா மட்டன் மசாலாவுடைய வாசனை விதம் வேறையாக போயிடும். அதனால் பொறுமையாக வறுக்கணும். அமைதியாக செய்யலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஒரு கடாய் வச்சுக்குவோங்க. கடாய் கொஞ்சம் கனத்த கடாயை எடுத்துக்கங்க. இருக்கிறதுலே கனத்த கடாய் அல்லது இரும்பு கடாய் எடுத்துக்கங்க. தீயை மீடியமாக வச்சுக்கோங்க. ஹையில் வைக்கக்கூடாது, சிம்மில் வைக்கக்கூடாது, மீடியமாக வச்சுங்க. இந்த பாத்திரம் சூடாகட்டும். இந்த வானொலி சூடாயிருச்சு. இப்போ இந்த தனியா 1/4 கிலோ தனியாவை இதில் போடுவோம். தனியாவுடைய வறுபட்ட வாசனை நல்லா வருது. நல்லா இதுக்கு மேலே அது வறுக்க வேணாம், போதும். எடுத்து நம்ம கொட்டி ஆற வச்சிடலாம். இது சோம்பு. தீ மிதமான சீதான் இருக்குது. இப்போ சோம்பு போட்டுக்கலாம். வறுபட்டுருச்சு சோம்பு நல்ல வாசனை வருது, கொட்டிடலாம். ஜீரகம் பொறுமையாக நிதானமாக, ஜீரகம் சீக்கிரமாக வறுபட்டுரும். அதனால் சும்மா ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் லேசாக சூடானா போதுமானது. ஜீரகம் வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒன்றா கொட்டிடலாம். அடுத்து மிளகா வறுக்கும்போது இந்த காம்பை கிள்ளிடக்கூடாது. காம்பை கிள்ளாமல் வருங்க. வறுத்து, ஏன்னா அது கிள்ளுனா அது உள்ள விதையெல்லாம் வெளியே விழுந்து கருகிரும். அதுக்காக காம்பை கிள்ளாமல் வறுத்துட்டு நம்ம அரைக்கும் போது இந்த காம்பை எடுத்துடலாம், பிச்சு போட்டுடலாம்.
வறுபட்டுருச்சு. இப்போ மிளகாவை எடுத்துடலாம். அடுத்து மிளகு. எல்லாமே ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வறுத்தா போதும், எல்லாம் வறுபட்டுரும். மல்லி மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி ஒரு 4-5 நிமிஷம். மீதி எல்லாமே 2-3 நிமிஷம் வறுத்தா போதும். மிளகு வறுபட்டுருச்சு, எடுத்து கொட்டிடலாம். இப்போ பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ, கல்பாசி, ஜாதிபத்திரி, பெரிய மராத்தி மொக்கு, பெரிய ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு லேசாக ஒரு வறுத்துக்கலாம். இப்போ இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பெல்லாம் வறுபட்டுருச்சு. இதை எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ அடுப்பை அணைச்சிட்டு அதே சூட்டில் அடுப்பை அணைச்சிடணும். அணைச்சிட்டு கடாயை அந்த இருக்கிற சூட்லேயே இந்த கசகசா வறுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தா போதும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மஞ்சளை நம்ம எல்லாம் வறுத்து போட்டிருக்கோம்ல, அதிலே இதை போட்டுக்கிடுவோம். இந்த காம்பை எல்லாம் நம்ம கிள்ளி போட்டுடணும். காம்பு போட்டால் அந்த மசாலா கருப்பாயிரும். அரைக்கும் போது கலர் கருப்பாக இருக்கும். மசாலா தூள் கருப்பு கலரில் மாறும். இப்போ எல்லா மசாலாவும் நம்ம ஒன்றா போட்டாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து திரிச்சிக்கலாம். இப்போ இதில் ஒரே ஒரு பொருள் இருக்குது, அது கருவேப்பிலை. கருவேப்பிலை பாய் விட்டு மசாலா. கருவேப்பிலை வறுத்து காய வச்சு போட மாட்டாங்க. மற்ற இதில் கருவேப்பிலையை வறுத்து இதில் போடுவாங்க. நல்லா நிலமான இந்த சட்டி நம்ம வறுத்தோம்ல, அதே மாதிரி நல்லா ஒரு கைப்பிடி, 1/4 கிலோவுக்கு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை அதில் போட்டு வறுத்து அந்த கருவேப்பிலையும் போட்டு அரைப்பாங்க. நம்ம பாய் விட்டு மசாலாவில் கருவேப்பிலை போட மாட்டோம். மணமணக்கும் பாரம்பரியமிக்க பாய் விட்டு மட்டன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள். இதை மிக்சியில் அரைக்கிறோம்னு நினச்சிங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. அதே அளவில் மஞ்சள் போடாமல் மஞ்சள் தூள் போட்டு சேர்த்து நீங்கள் அரைச்சிக்குங்க. மிஷினில் அரைக்கிறதா இருந்தால் மிஷினில் அரைங்க. இங்கே வச்சுருக்க இங்கே வருது நமக்கு வாசனை அவ்வளோ கம்மன்னு இருக்குது. இதில் மட்டன் குழம்பு வச்சா எப்படி இருக்கும்? பிரமாதமாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அனுப்பி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மீரான்.